பிரதமர் ரேடாரில் தமிழ்நாடு வந்தாச்சு. அமித்ஷாட்ட சொன்னார், நானே பார்த்துக்கிறேன் தமிழ்நாடை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஒரு அமித்ஷாக்கு ரோல் கிடையாதா? அமித்ஷாக்கு ரோல் உண்டு. பட் அமித்ஷாவோட பெரிய லெவல் பிரைம் மினிஸ்டர் இல்லையா? ஆமா. அமித்ஷாக்கு வேற பொறுப்பு கொடுக்கப்படலாம். தமிழ்நாடு வந்து கூட்டணி அமைச்சு போயிட்டாரு. அந்த கூட்டணியை சிமெண்ட் பண்ற பொறுப்பை தானே எடுத்துட்டார். சரி. ஆஸ் எ லீடர். ஸோ ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு பிரதமர் எல்லா விதமான முயற்சி எடுக்க போறாருன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். டெல்லி தகவல். ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டில் எடுத்து, ஏன்னா யோசிச்சு பார்த்தாராம், திராவிட அரசாங்கங்களை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி ஆன்மீகத்தை ஒன்று திரட்டும். சிம்பிளா சொல்லணும்னா கன்சாலிடேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸ். தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது வாய்ப்பு உண்டாக்குறதுக்கான முயற்சி தான் பிரைம் மினிஸ்டரோட விசிட். நீங்க பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அதெல்லாம் இருக்கு. அப்ப திருவண்ணாமலை, அது சிதம்பரம், இந்த கோயிலுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணமே தமிழ்நாடு என்றாலே கோயில்கள், இது ஆழ்வார்கள் மண், நாயன்மார்கள் மண் அப்படின்னு நம்ம லோக்கலாக சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிரைம் மினிஸ்டர் வாயால் சொல்ல வைக்கணும். இப்போ பிரைம் மினிஸ்டர் தமிழுக்கு விரோதி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எங்கே போனால் உலகம் முழுக்க தமிழ் பற்றி பேசுகிறார், திருக்குறளை பற்றி பேசுகிறார். ஸோ தமிழுக்கு விரோதி இல்லை பேசுகிறார். ஒடிசால பூரி ஜெகநாதருடைய ரத்ன பண்டார சாமி ஒரு தமிழர்கிட்ட இருக்குன்னு அங்கேயும் அப்படி பேசியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்னால இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மேலேயும் பாசம் உள்ளவராக இருக்கார், இது வரைக்கும் இருக்கார். ஸோ இப்போ என்ன கேள்வினா, பிரதமர் இப்போ 2 நாள் பயணமாக முந்தானத்தி வந்தது வந்து வெளிப்படையாக அரசியல் பேசாவிட்டாலும் நிறைய அரசியல் நகர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பாஜக தலைவர்களிடம் எல்லாரும் முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில், கூட்டணி எப்படி போகிறது, நான் கேள்விப்பட்டது வேற மாதிரி இருக்கேன், நீங்கள் சொல்கிறது வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு மடக்கின்னு கேள்வி கேட்டதாக கேள்விப்படுறோம். மார்னிங் நைட்டு 11 மணிக்கு வந்து ஹோட்டலில் செட்டில் ஆகிட்டார். அடுத்த நாள் காலைல 11 மணிக்கு தான் மீட்டிங். 11 மணிக்கு தான் கிளம்பி போனாரு. கங்கை கொண்ட சோழபுரம் 11 மணிக்கு தான் போனார். ஒரு 12 hours இருந்திருக்கு அவருக்கு. 12 hours இருக்கு. பிரதமர் மோடி 4 மணிக்கு எழுந்திருக்க வழக்கமுடையவர். 6 மணிக்குள்ள ரெடி ஆகிடுவார். அவர் முதல் மீட்டிங் 6:30 மணிக்கு தான் வைப்பாராம் டெல்லியில், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் 7ன்னு வச்சுக்கோங்க, 7லேருந்து 11 மணி வரைக்கும் மோடி உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாருன்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப தேவையில்லை. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தலைவர்லாம் கூப்பிட்டு சில பேருக்கு டோஸ் கொடுத்துருக்கு, சில பேருக்கு இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படுகிறது இருக்கு. ஆனால் இவங்க பாஜக தலைவர் என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத செய்தியெல்லாம் எப்படி பிரதமர் காதுக்கு போகுது. அதுக்கு தான் ஐபி இருக்காங்களே, ஐபியை விட ஜாஸ்தி வேற யாரும் ஆள் இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கான். இந்த கேச விநாயகம் அறையிலிருந்து ஒட்டு கேட்டும் கருவி எடுக்கப்பட்டது வரைக்கும் பிரதமர் காதுக்கு போயிடுச்சுன்னா பாருங்களேன். அவர் பயந்து போய் அவர் காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லி பிரைவேட் ஏஜென்சி கொடுத்தது இன்னும் பிரதமர் கோவத்தை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கேச விநாயகம் ஆபீஸ்ல ஒட்டு கேட்டும் கருவி வைக்கிறது பாஜக ஏற்பட்ட அவமானம் என்று பிரதமர் கருதுகிறார். ஏன்னா நம்ம ஆபீஸ்ல, நம்ம கமலாலயத்துல யார் இந்த வேலைலாம் பண்ண முடியும்? வெளியாளா உள்ளாளா? முதல் கேள்வி, உள்ளாளா வெளியாளா? யார் இந்த வேலை பண்ணியிருக்கிறது? ஆனால் இது கண்டுபிடித்தவர் யார், இது வைத்தவர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் பிரதமர் அவரை சும்மா விட போறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சும்மா விட போறது. ஏன்னா இது பாஜக ஏற்பட்ட தலைக்குணி. விஷயம் வெளியில வராட்டி, ஓப்பனா வராட்டி கூட சோசியல் மீடியால கசிய தொடங்கிடுச்சு. கேச விநாயகம் அறையிலிருந்து ஒட்டு கேட்டும் குறை எடுக்கப்பட்டதுன்னு சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. அதை மறுக்கவும் இல்லை. இவங்க மறுத்தாங்கன்னு சொல்லலாம். எப்படிங்க நம்ம தப்பா பேச முடியும்? மறுக்கல. ஆகவே இவர் காரை சர்ச் பண்ணிருக்காரு, எல்லாம் சர்ச் பண்ணாங்க. ஸ்பெஷல் டீமை விட்டு அது முன்னாள் ஒரு பழைய டிஜிபி ரொம்ப உதவி பண்ணி சில போலீஸ் ஆஃபீஸர்லாம் வரவழைச்சு அந்த பாம் டிடக்ஷன் ஸ்குவாட் மாதிரி செல்ஃபோன் டிடக்ஷன் ஸ்குவாடை வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பிடிப்பு வரலன்ற மாதிரி மோடி ஃபீல் பண்ணுறாராம். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஒற்றுமையை குலைக்கிற வேலையை தான் அமித்ஷா பாக்குறாரு, பாக்குறாரு. இப்ப பிரதமர் இந்த வாட்டி வந்து இபிஎஸ்க்கு டைம் கொடுத்தது டைமா இல்ல, சந்திப்பு கிடையாது, யாருக்குமே சந்திப்பு. ஜி.கே. வாசன் கூட அங்க நின்று சந்தித்து தான் போயிருக்காரு. கியூவில் நின்று பார்த்து தான் போயிருக்காரு. ஜி.கே. வாசனும் ஏசி சண்முகம் எல்லாருமே, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் பார்த்து. அன்புமணி ராமதாஸ் வரல. ஏன்னா இன்னும் விஜய் பக்கம் போகிறதா எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவு பண்ணாதனால அவங்க வந்து பார்க்க அடிச்சிட்டாங்க. மீதி கூட்டணி தலைவர் அத்தனை பேருக்கும் வரவேற்பில் பேர் ஆட் செய்யப்பட்டது. ஏன் ஓபிஎஸ் பேரை வந்து வெளியே தூக்கிட்டாங்க? ஓபிஎஸ்
நயினார் நாகேந்திரன் வழியாக சொல்லப்பட்டது, தயவுசெய்து பிஎம்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்காதீங்க. ஏன்னா எடப்பாடி இருக்கிற இடத்துல உங்களால் இருக்க முடியாது. ஒரே உரையில் 2 வாள் இருக்க முடியாது. இன்னைக்கு சமீபத்துல நயினார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா? அண்ணன் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாலே நான் வந்து பிஎம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பேன்னு வந்து இப்ப சொல்றாரு நயினார் இப்ப அவர்கள். சொல்றாரு. அது வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கான வழி. ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு பிரதமரை பார்க்கறதுல ஒரு புரோட்டோகால் இருக்கு. ம், இப்போ ஒரு கவர்னர்னா இமீடியட்டா பார்க்க முடியும். ம். ஒரு சீஃப் மினிஸ்டர்னா அடுத்த 1 நாள் 2 நாள்ல பார்க்க முடியும். ஓகே. யூனியன் மினிஸ்டர்ஸ்னா அதே நாள்ல பார்க்க முடியும். முன்னாள் முதலமைச்சர்களுக்கு ஒரு புரோட்டோகால் உண்டு. பிஎம் ஆபீஸ்லயும் சிஎம் ஆபீஸ்லயும் உண்டு. அதன் பிரகாரம் போயிருந்தா கூட கிடைச்சிருக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா இந்த புரோட்டோகால்லாம் பிரதமரோட அலுவலகத்தில் மட்டும்தான் செல்லுபடியாகும். பிஎம் ஆபீஸ்ல மட்டும் பிஎம்ஓல மட்டும்தான். இப்ப நாளைக்கு ஓபிஎஸ் பார்க்கணும்னா ஒரு லெட்டர் கேட்டானா ஒரு டைம் கொடுப்பாங்க. டைம் இருந்தா கொடுப்பாங்க. இத்த அவைலபிலிட்டி. வெளியில வரும்பொழுது புரோட்டோகால் வேலையெல்லாம் சரிபடாது. அது வந்து 2 கட்சிக்காரங்களை பாஜக லைன் நிக்க வைக்கும். ஆமா. அது இந்த வாட்டி எப்பவுமே வழக்கமா முருகன், தலைவர், ராஜா இவங்கெல்லாம் நிற்பாங்க. அந்த தொண்டர்களை மாத்தி 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 நிக்க வைப்பாங்க. ஆமா. 2ஆம் கட்டத்தில். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இது இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் புரோட்டோகால் அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. கவர்னர், சிஎம் இருந்தா சிஎம், மினிஸ்டர்ஸ், கலெக்டர், எஸ்பி, மேயர், டிஐஜி, சென்னையில மேயர் வருவாங்க. சென்னை மற்ற ஊர் வந்து மேயர் வந்திருப்பாங்க. இது புரோட்டோகால். இந்த 2 புரோட்டோகால்லையுமே ஓபிஎஸ் வரல. எடப்பாடி அந்த கூட்டணி தலைவர், எக்ஸ் சிஎம், எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டார். புரோட்டோகால் உள்ள வந்துட்டார். புரோட்டோகால்ல வந்துட்டார். ஓபிஎஸ் எந்த புரோட்டோகாலும் இல்ல. ஒரே புரோட்டோகால்ல வந்திருக்கலாம். பிஜேபி புரோட்டோகால்ல வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. கூட்டணி தலைவர்கள் மாதிரி ஜி.கே. வாசன் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனா எடப்பாடி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம், ஓபிஎஸ் கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்ன ஜென்ம பகையோ தெரியல 2 பேருக்குள்ள. பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்றது கூட முதல் கண்டிஷன் போட்டாராம், நான் வரதை பத்தி இல்ல, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இந்த பேச்சை மறுபடியும் கூடாது. டிடிவி தினகரன் வந்தா நான் வரமாட்டேன். நீங்க அவர் டிடிவி என்டிஏல இல்லைன்னு சொன்னா தான் நான் ஒத்துப்பேன். முதல்ல நம்ம பேசி தீர்த்துட்டாச்சு இந்த பஞ்சாயத்தெல்லாம். புதுசா பஞ்சாயத்து கலப்பாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பிரதமருக்கு அதில் போய் போடப்பட்டிருக்கு. ஒரு மாதிரி எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருங்க, இவங்களை கூப்பிட்டா பிரச்சனை வந்துடும் கூட்டணிக்கு. ஆல்ரைட், லெட்ஸ் டேக் அ கால்ட்டார் பிஎம். அதனால தான். ஆனாலும் எடப்பாடிக்கு ஏன் டைம் கொடுக்கல? அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஒரு கூட்டணி கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி அவர்களுக்கு தனியா ஏன் டைம் கொடுக்கல? இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து போறது இதுக்கப்புறம் வராம இருக்க போறாரு. வருவார். 26ஆம் தேதி கொடுக்க போறாரு. அந்த பீரியட்ல அவர் என்ன பிரைம் மினிஸ்டரோட ப்ரோக்ராம் ஐட்டினரி போடுறது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறது. பிஎம்ஓ தான் போடும். ஆமா. அது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல, பிஎம்ஓ ஆபீஸ் தான் போடுவாங்க. அந்த பிஎம் ஆபீஸ் வந்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணும். இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வராருன்னா பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலேருந்து உங்களை பிரைம் மினிஸ்டர் சந்திப்பார் அப்படின்னு செய்தி வந்தாலும் நீங்க போக முடியும், இல்லைன்னு போக முடியாது. அந்த மாதிரி சில தலைவர்களும் சொல்லப்பட்டிருக்கு, பாஜக தலைவர்கள்லாம். அது பிஎம்ஓலேருந்தே மெசேஜ் வந்திருக்கு, இத்தனை மணிக்கு ரெடியா வந்துருங்க, இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க, பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் வந்திருக்கேன். அண்ணாமலை செஞ்சிருக்காரு, அண்ணாமலை செஞ்சு பேசியிருக்காரு. அண்ணாமலை மோடியை பார்த்து பேசினார். அப்போ மோடி சொன்னாலும் உங்களுக்கு பெரிய பொறுப்பு காத்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம தேசிய தலைவர் போட்டாவிட்டு அடுத்த போஸ்ட் உங்களுக்கு வந்துடும், சிறப்பாக செயல்படுங்க. ஏன்னா 10 பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை 2 நாள்ல, பைட் கொடுத்துருக்காரு. ஆமா. அந்த பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டு திருச்சி முழுக்க அண்ணாமலை கண்ட்ரோலில் வந்துருது. தூத்துக்குடி எப்படி நயனார் கண்ட்ரோலில் போச்ச ஃபங்க்ஷனில் திருச்சி வந்து அண்ணாமலை கண்ட்ரோலில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சார் திருச்சி கண்ட்ரோல் அண்ணாமலைகிட்ட கொடுத்தாச்சுன்னு நீங்க, ஆனாலும் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து பிஎம் ஃபங்க்ஷன்ல நடந்திருக்கு. கண்டிப்பா அதுக்கும் அண்ணாமலைக்கு சம்பந்தம். ஏன்னா இந்த விழாவை பண்ணது சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர்ன்ற ஒரு மத்திய அரசாங்கத்தோட அமைப்பு, தென்னக பண்பாட்டு மையம். ஐசிசிஆர்னு ஒன்று இருந்தது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சர் ரிலேஷன்ஸ்னு. அது வந்து வெளிநாட்டில் இருக்கிற கலைஞர்களை அழைத்து வர்றதுக்கும் இங்க இருக்கிற கலைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்புறது தான். அதை மூடிட்டாங்க மத்திய அரசாங்கம். சென்னையில் மூடி பெங்களூர் ஆஃபீஸ் திறந்தாங்க. பெங்களூர் மூடி இப்போ சவுத் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அந்த சவுத் ஜோன் கல்ச்சர் சென்டர் ஐசிசிஆர் மாதிரி ஒரு விங், அது மத்திய அரசாங்கத்தோட விங். அந்த விங்கை வந்து சொதப்பி எச் ராஜா போன்ற தலைவர்களுக்கே தண்ணிக்கு கொடுக்கப்படலை. மேடையில் இருந்த ஆதீனங்கள்லாம் மயக்கம் போட்டு கீழே விழாத குறை 2 மணி மீட்டிங்க்கு 8 மணிக்கே வர வச்சுட்டாங்க. அவங்களால இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியாது. வயசானது ஆதீனம் 70+, யாருமே சின்ன சங்கரமணம் மாதிரி யங்ஸ்டர் கிடையாது.
அவங்களாம் 70 80 வயசு, அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் அவங்களுக்கு இருக்கு. புரோட்டோகால் இருக்கு. இதை விட என்ன ஜோக்குன்னா, அவங்க எல்லாம் பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்கு கூட பிரைம் மினிஸ்டர் மேல தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எப்பயுமே ஒரு ரோபோ மாதிரி என்ன புக்கில் இருக்கோ ரூல் புக் அது பிரகாரம் போவார். நீ அவர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கணும், ஆதீனங்கள்லாம் பிரசாதத்தை கையில் வச்சு நிற்கிறாங்க, ஒரு நிமிஷம் வாங்கிக்கோங்க. அவர் போய் வாங்கியிருப்பார். அவர் வணக்கம் போட்டு அவர் போட்டு போயிட்டே இருப்பார். பிரைம் மினிஸ்டர்லாம் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கிடையாது. அலுவலகத்தில் எடுக்கலாம். வெளியூருக்கு வந்துட்டாங்கன்னா பிஎம் என்ன சொல்லுதோ, என்எஸ்டி என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் கேட்கணும். ஸோ இவங்க பிரதமருக்கும் கெட்ட பேர், வந்திருந்த மக்களுக்கும் கெட்ட பேர். நயனார் பேசும்போது அண்ணாமலை கூச்சல் போட்டாங்க. அப்புறம் தண்ணி சரியா கொடுக்காது. மீடியா மேனேஜ்மெண்ட்டும் மிஸ் மீடியா பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் அவங்களுக்குமே பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிற இதெல்லாம் இருக்கு. தண்ணி பேசிக் தண்ணி பாட்டில் கொடுக்கறதுல என்ன குறைச்சல் வந்துட்டு போகுது? இந்த பிளாஸ்டிக் உபயோகம் தடுக்க பார்க்குறீங்களா? அப்போ வாட்டர் ஏன்னா தண்ணி 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 தண்ணின்னு அவங்க தவிச்சது இருக்கு பாருங்க. ரொம்ப கேவலமான சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் அந்த அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்து மேலே கெட்ட பேர். மோடி கூப்பிட்டு சொன்னாராம், பிஜேபியில் நீங்கள் ஏற்பாடு பண்ணல தண்ணி பாட்டில்லாம், ஐயா நீங்கள் பண்ணிருக்கலாமே. இது அவர் காதுக்கு போயிடுச்சு. ஏன்னா உடனே ஐபி 5 மினிட்ஸ் சொல்லிட்டான் தண்ணி பாட்டில் கொடுக்க. ஏங்க மத்திய அரசாங்கம் ஃபங்க்ஷன் இருந்துட்டு போட்டேங்க, ஒரு 1000 2000 பாட்டில் வாங்கி பிஜேபி கொடுக்குறது என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது? மத்திய அரசாங்கத்தை மோடி விட்டு கொடுப்பாரா இல்லை அந்த அதிகாரி மாற்றுவாரான்னு தெரியாது. அது அப்புறம் அடுத்த ஸ்டேஜ். பட் பாஜக மேலேயும் அவர் கோவத்தில் இருக்கார். கோவத்துன்னு சொன்னாலும் இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஒரு விழாவில் கூட ஒழுங்காக பண்ணாமல் இருக்கீங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இது என்ன காட்டுதுன்னா, பிரதமர் தமிழ்நாட்டு மேலே அக்கறை காட்டி தமிழ்நாட்டு அடிக்கடி வரும்பொழுது அவரை முறைப்படி வரவேற்று அவரோட நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு தமிழக பாஜக ஆள் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இது உண்டாக்குறது. நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விழா நடத்துறதுன்னா சாதாரண விஷயம், அது பிரதமரோட விழா. இங்கே தான் ஏதோ லேப்ஸ் இருக்கும்னு தோணும். ஓகே சார். குறிப்பாக அடுத்த மாதம் வரப்போறாரு. என்ன பிளான்? அதுவும் சிதம்பரம், அங்கே மனதின் குரல் என்ன திட்டத்தில் இருக்காங்க? குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக ரீதியாக டேக் ஓவர் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் பிஜேபி வந்துட்டாங்க போல இருக்கு. சிதம்பரம் கோயில் பொது தீட்சிதர் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, தமிழ்நாடு அரசாங்கம் HRNC கண்ட்ரோல் கிடையாது. HRNC கண்ட்ரோல் உள்ள கோயிலில் வரதா இருந்தால் திருவண்ணாமலைக்கு தான் வந்திருப்பார். ஆமா, அது பிரைம் மினிஸ்டருக்கு புரோட்டோகால் உண்டு, வந்துட்டு போகலாம். ஆனால் மனதின் குரலை கோயிலேருந்து பண்ணணும்னா அது HRNC கோயிலாக இருந்தால் இவங்க பர்மிட் பண்ண மாட்டாங்கன்னு அவர் தெரிந்தால் சிதம்பரத்தை தேர்ந்தெடுத்தார். ஓகே, தீட்சிதர்லாம் கொஞ்சம் எல்லாம் ப்ரோ பிஜேபி, முக்கால்வாசி ப்ரோ ரைட் விங். அதனால அந்த கோயிலேருந்து பண்ணுறதை அவங்க அப்ஜெக்ட் பண்ண போகிறது இல்லை. பிரைம் மினிஸ்டரே கேட்கும்போது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அது என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாருன்னா, நான் சிவஸ்தலத்திலேருந்து உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, அகில இந்திய அகில உலகத்தில் இருக்க இந்தியர்களுக்கு எல்லாம் மன் கி பாத் போய் சென்றடைகிறதுனா காரணம் அதோட நேச்சர் அந்த மாதிரி. அது இந்த வாட்டி கிரிக்கெட் காமெண்ட்ரி சொல்லும்போது ஐ எம் ஃப்ரம் செப்பாக், வி ஆர் நவ் டேக்கிங் ஸ்டாக் செப்பாக் சொல்கிற மாதிரி சிதம்பரத்துலேருந்து மோடி பேசுகிறேன் அப்படின்னாலே சிதம்பரம் ஆன்மீக பூமி, சிவஸ்தலம், முக்கியமான சிவனோட ராமேஸ்வரம் மாதிரி, காசி மாதிரி சிதம்பரம் முக்கியமான ஸ்தலம். ஸோ ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இதெல்லாம். ஏன்னா திராவிடத்தை ஒழிக்கிறதுனா ஆன்மீக அரசியலாக தான் முடியும் அப்படின்ற முடிவுக்கு பிரைம் மினிஸ்டரும் பிஜேபி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த செயல்பாடுகளோட வடிவம் பிகினிங் தான் இதுன்னு எனக்கு தோணுது. சீமானும் தனித்து போட்டிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. விஜய் என்ன யார் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் என் கூட்டணிக்கு வரலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜயன் சீமான் ஏற்றுக்க முடியாது போல இருக்கே சார். ஏற்றுக்க முடியாது. இப்போ சொல்கிறோம், தேர்தல் சமயத்தில் என்ன ஒன்றா நடக்கலாம். நம்ம பார்த்துருக்கோம், மக்கள் நல கூட்டணி அமைச்சு கலைஞரை கடுமையாக எதிர்த்தாங்க, ஜெயலலிதாவை ஜெயிக்க வைக்கணும்னு. அதே மாதிரி விஜய் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று அமைச்சு திருப்பி திமுக கொண்டு வருவாரா? கொண்டு வரலாம். அப்போ விஜய் டிஎம்கேவோட பி டீம் ப்ரூவ் ஆகிடும். மக்கள் நல கூட்டணி அதிமுகவோட பி டீமாக செயல்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன்னு தெரியல. ஆமாம், வாக்கை ஸ்பிளிட் பண்ணி ஜெயலலிதா அரியணையில் உட்கார வச்சது. அது ஜெயலலிதாவோட ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தை ஸ்டாலின் இப்போ பண்ணலாம். விஜயை கூப்பிட்டு, தம்பி நீ போட்டு தனியாக என்ன திட்டு, டிஎம்கே திட்டு, ஆன்டி டிஎம்கேவோட ஸ்பிளிட் பண்ணு அப்படின்னு சொன்னா கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா எதுவுமே அரசியலில் நிரந்தரம் கிடையாது. ஓகே, நத்திங் இஸ் பர்மனன்ட் இன் வார் அண்ட் பீஸ். ஓகே சார், லவ் அப்படின்ற மாதிரி இது விஜய்
என்ன செய்வார்? விஜய் வந்து அதிமுக கூட்டணியில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அவர் ஆன்டி டிஎம்கேன்னு நிரூபணம் பண்ண முடியும். விஜய் ஆன்டி பிஜேபி இந்த ஆன்டி டிஎம்கே ஆன்டி டிஎம்கேவா இருக்கணும்னு காட்டிக்கிறதுக்காக பிஜேபியோட எப்படி சேருவாரு? ஆன்டி டிஎம்கே காட்டணும் இல்லை, அவரோட அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னா தனியாக போட்டிட்டு 2-3 சீட்டு வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது அன்டெஸ்டட். இன்னி வரைக்கும் விஜய் அன்டெஸ்டட் தான். எத்தனை வாக்கு சதவீதம் குத்து மதிப்பா 15, 25, 30, 40 சொல்றமே தவிர அவர் எந்த போட்டி போடல. என்னை பொறுத்த வரைக்கும் 10 இருக்கலாம், சீமானோட கொஞ்சம் கூட இருக்கலாம், அதுக்கு மேல இருக்குதான் எனக்கு தெரியல. ஓகே சார், ஒருவேளை ஓபிஎஸ் விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் விஜய் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் கட்சியில அரசியல்வாதிகள் யாருமே இல்லை, எல்லாம் ரசிகர்கள், நிர்வாகிகள். சார் புஷி ஆனந்த் இருக்காரு, புஷி ஆனந்த் நிர்வாகி, ஆதவர்ஜுனா இருக்காரு, எல்லாம் நிர்வாகி. அரசியல் கற்று தேர்ந்தவர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பன்ருட்டியாரை கூட வச்சிருந்தார். ஏன்னா பன்ருட்டியார் வந்து ஒரு திறமையான அரசியல்வாதி, அண்ணா காலத்து அரசியல்வாதி, எக்ஸ்பர்ட், அரசியலோட நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் விஜயகாந்த். அப்புறம் 2 பேரும் கருத்து வேறுபாடு வந்துதான் வச்சுங்க. இப்போ அதே பன்ருட்டியார் ஓபிஎஸோட இருக்கார். ஓபிஎஸ் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டு அரசியல் அரசாங்கம் எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறது தெரியும். ஓபிஎஸ் நல்லா தெரியும், பிகாஸ் ஆஃப் இஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் சிஎம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஜய் கூட ஓபிஎஸ் சேர்ந்தார்னா அந்த கேப் ஃபில்லப் ஆகும். ஓகே, அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, அந்த கேப் ஃபில்லப் ஆனாலே உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து எடுத்து கூறுறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அது ஓபிஎஸ் மாதிரி ஆளா இருக்கும். ஓகே சார், பார்க்கலாம் சார். நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மோடியினுடைய ரேடார்ல தமிழ்நாடு வந்துருச்சு. குறிப்பாக என்டிஏ கூட்டணி உருவாக்கத்தில் ஓபிஎஸும் டிடியும் உள்ள இருக்க மாட்டாங்க. பன்னீர்செல்வத்தை பாஜக கைவிட்டுருச்சு, அவர் விஜய் கூட கூட்டணி வைப்பாரும். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இன்னும் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. நிறைய நாம சந்திக்க போறோம். நேரிலிருந்து பேசியதுக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.